கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் இரண்டாவது நாளாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் விசாரணை நடத்தி வருகிறார். சம்பவ இடத்தில் பொதுமக்களிடம் இந்த விசாரணையை நீதிபதி மேற்கொண்டு வருகிறார். என் வாழ்வின் மிகப்பெரிய துக்கத்தை கடந்த 24 மணி நேரமாக அனுபவித்து வருகிறேன். இந்த மரணங்கள் என் நெஞ்சை இன்னும் உலுக்கிக் கொண்டுள்ளது என தவிக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக 10 பேர் உயிரிழந்தனர். மழையால் பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்து 11,800க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர், ராய்காட் உள்ளிட்ட இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. அமெரிக்காவின் டெட்ராய்டில் இருந்து 50 மைல் வடக்கே மெக்சிகனில் கிராண்ட் பிளாங்கில் உள்ள தேவாலயத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 9 பேர் காயமடைந்துள்ளனர்.